வணக்கம் வணக்கம் எனது ஜோதிட பெருமக்களே, குமரி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட மாணவர்களே, நீங்கள்லாம் பேசாத பேச்சை இந்த பையன் பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால உண்மைத்தன்மை என்னன்னு சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்துட்டேன். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. வாங்காத பட்டத்தை சப்மிஷனே பண்ணலை, பிஹெச்டியை சப்மிஷன் பண்ணலை. இந்த பையன் தன்னுடைய வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்கார், குமார் அப்படின்னு போட்டு வெப்சைட்டில் நான் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வெயிட்டிங் ஃபார் பிஹெச்டி டாக்டரேட்டுக்குன்னு இருக்கார். எங்கள் 10-12 வருஷமாங்க ஒரு யூனிவர்சிட்டி ஒருத்தர் பிஹெச்டி தீசிஸை சப்மிட் பண்ணால் ரிசல்ட்டு கொடுக்காமல் இருக்கும். எவ்வளோ பெரிய போய் பார்த்தீங்களா, சப்மிட்டடு அப்படின்னு. அதுவும் நான் படித்த டிபார்ட்மெண்ட்டு, நான் அங்கே தான் எம்ஃபில் வாங்கினேன், சைவ சித்தாந்த துறையில் தான் எம்ஃபில் வாங்கினேன். டாக்டர் கங்காதரன் ஹெச்ஓடி ப்ரொஃபஸர்கிட்ட. அதே ப்ரொஃபஸர்கிட்ட தான் நான் பிஹெச்டி முடித்து பட்டம் வாங்கிட்டு வந்தேன், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில். அங்கே இந்த பையன் 2013-12 அது இந்த வரும் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை அவருடைய வெப்சைட்டு அது என்னது அந்த ஃபேஸ்புக்கை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே உங்களுக்கு திணிச்சிடுறேன். அவர் சப்மிட்டடுன்னு அவர் போட்ட அவர் விஷயத்தை. பொய் இல்லையாங்க? மக்கள்கிட்ட பொய் சொல்லலாமாங்க? சொல்லவே கூடாதுங்க. ஒரு நல்ல ஜோதிடருக்கு அழகு பொய் சொல்வது அல்ல. நானும் ரொம்ப நாளாக பார்த்தேன். இப்போ தான் நான் நம்ம ஜட்ஜி சார்ட்டையும் இன்ஸ்பெக்டர் சார்ட்டையும் கேட்டேன். அவங்க அழகாக நீங்கள் உங்கள் பதிலை சொல்லிடுங்க ப்ரொஃபஸர், ரொம்ப கேவலமாக போகுது, அது நல்லா இல்லை, நீங்கள் பேசிடுங்கன்னு. ஃப்ராடு பசங்கங்க. அந்த பையன் ஃப்ராடு. அவன் ஜோதிடத்தில் எப்படி இருக்கான், என்ன போனான். ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட சாதாரண ஒரு யூஜியை படிச்சுட்டு போனார். ஒரு எம்ஏ, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் பண்ணால் கூட நான் சிறப்பாக சொல்லுவேன். அந்த அளவுக்குலாம் ஆள் கிடையாது. சும்மா மக்களை ஏமாற்றிட்டு இருந்தார். அன்னைக்கு நான் சப்மிட்டடு பிஹெச்டி அப்படின்னு சொல்லி வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் அவரே வீடியோ போட்டு பிஹெச்டின்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் பிஹெச்டியில் ஒரு ஆளுகள்லாம் 2-3 ஆளுகள் கேள்வி கேட்டோன்னே அது மேலே கோடு போட்டெல்லாம் போட்டதாக பார்க்குறேன். அந்த பழைய வீடியோக்கள்லாம் பார்த்து இப்போ அந்த சேனலவே முடக்கிட்டாங்க. தரக்குறைவான சேனல்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணி இவருடைய சேனல், பழைய சேனலை முடக்கிட்டாங்க. இவர் எப்படி ஆளும் எனக்கு என்ன தெரியும். எத்தனையோ 5000 ஸ்டூடெண்ட்டு இவன் ஒரு ஆள். என் பேர் வாங்குறத பாருங்கள். பேராசிரியருக்கு என்னென்னா தீட்டிய மரத்துலேயோ கூர் பார்க்குற வேலை முடியும். நாங்கள் என்னென்ன சாதிச்சுட்டு உட்காந்துருக்கோம். இந்த பையன்தான் நம்பர் 1 ஃப்ராடுங்க தமிழ்நாட்டில். புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கி அந்த பிஹெச்டி எல்லோரும் கரைச்சல் பண்ணுறாங்கன்னே நம்ம வாங்கலைன்னு சொல்லி எடுத்துட்டு இன்றைக்கி ஜாதிய பேரில் உட்காந்துக்கிட்டு அந்த ஜாதிக்கே களங்கம். அவங்களையெல்லாம் நான் ரொம்ப ஒழுக்கமானவங்கன்னு சொல்லி எப்போவுமே அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அது என் நண்பர்களுக்கு என்னோட பட்டம் வாங்கி என்கிட்ட படித்தவங்களுக்கு தான் தெரியும். நல்லா இருங்க தம்பி, போங்க அப்படின்னு சொன்னான். இவன் என்னடான்னா ஒரு கேவலமான பொய்யன். செய்யாதது, அதாவது சப்மிஷன் பண்ணியிருக்கணும்ல தீசிஸை, சப்மிஷனே பண்ணலை. சப்மிஷன் பண்ணால் நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் ரிசல்ட் இல்லைன்னு. சப்மிஷன் பண்ணாத பிஹெச்டி சப்மிஷனை பண்ணின்னு சொல்லி ஏன்னா வாங்காத டிகிரியை பேருக்கு பின்னாடி பிஹெச்டின்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல் ஜோசியரே இவன் தான். ஜோசியங்கிற பட்டம் வேறு கேவலமாக இருக்குது. இந்த பையங்கள்லாம் இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? நாங்கள்லாம் என்னைய இவர் நுழைகிறாரா, என்னைய குடைகிறாரா? உனக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது? தமிழ் நூல்களை படிக்க தெரியாத ஆளுக வடக்கு இருக்கிற நூல்களில் போய் படித்தாங்க. பிருகத் பராசர ஓராசாத்தார் தான் மெயின் புக்கா. ஏன் அவனுக்கு முன்னாடி சாராவளி இருக்கா, அவனுக்கு முன்னாடி வராகமிகிறவருடைய பிருகத் ஜாதகருக்கு எங்களுக்கு தெரியாது எதை செய்யணும்னு. பிஏல செகண்ட் இயரில் பிருகத் ஜாதகம் ஒன்று, பராசர ஓராசாஸ்திரா ஒன்று, சாராவளி ஒன்று, உத்தரகாலாமிர்தா ஒன்றுன்னு 4 பாடத்துலையும் 4 நூல்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்டுகளை பாடமாக வச்சு இந்த பயலுக்கெல்லாம் நடத்திவன் படிக்காதவன். இவன் சும்மா ஏமாற்றிக்கிட்டு மக்களை பிஹெச்டின்னு சொல்லி ஏமாற்றி பழகுனா. இப்போ ஜாதி பேரில் ஏமாற்றி பழகுறான். எனக்கு காழ்ப்புணர்ச்சி, எனக்கு எதுக்கு அதில் காழ்ப்புணர்ச்சி? நான் என்ன ஜாதி பேரை போட்டுக்கிட்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்?
காமராஜ் யூனிவர்சிட்டி கொடுத்த அந்த பிஹெச்டி பட்டத்தை வாங்கிட்டு நாங்கள் ப்ரொஃபஸர் வேலை பார்த்ததை சொல்லி தான் உண்மையை சொல்லி தான் வாழ்கிறோம். ஜோதிடம் என்னன்னு மக்களுக்கு சொல்கிறோம். ஜோதிடத்தில் எதேது போய் எதேது உண்மைன்னு தெரிஞ்சு சொல்கிறோம். என்னுடைய வயசு 64. இந்த ஜோதிடத்துறைக்குள்ளே 40 வருஷங்கள் உள்ளே 38 to 40 வருஷம் உள்ளே வந்தாச்சு. பொழுது நான் பாவமே நினச்சா என்னைய போய் நோண்டிக்கிட்டே இருந்தால் நாங்கள் ஜாதியை கால் புரிஞ்சு எனக்கு எதுக்குடா, நீ எவனா இருந்தால் எனக்கு என்ன, ஜோதிட அறிவு இருந்தால் நேரில் வந்து பார்வை பலனை விளக்குன்னு சொன்னேங்க. வந்தால் அவர் வந்து மிரட்டுவார், அடிப்பார். நான் எதுக்கு மிரட்டுன்னு அடிக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனில் என்னை கொண்டு உள்ளே வச்சிட மாட்டாங்க. அறிவுள்ளவன் வந்து விளக்குவாங்கன்னு பார்த்தா நம்பர் 1 ஃப்ராடு பையங்க. இவன் எல்லாரையும் எதிர்த்துருக்கான் பாவம். அந்த ஒரு குரூப்பெல்லாம் எதிர்த்து, ஆனால் அவங்க செய்ய பனிஷ்மெண்ட்டை செஞ்சுட்டா சேனலை முடக்கிட்டாங்க. ஏன்னா அவன் தரக்குறைவான ஆள்னு தெரியும், இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியும், அதனால் முடக்கிட்டாங்க. அந்த இது அந்த அவனுடைய அந்த ஃபேஸ்புக்கை பற்றி வீடியோவில் சொன்னதுனால அதையும் எடுத்து இவனுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோவோடு அதை லிங்க் பண்ணிடுவேன். அதுக்காக தான் இந்த வீடியோ இரவு நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுருவோம்னு சொல்லி போடுறேன். நன்றிங்க. இப்போ மணி எல்லாம் 11, மணி வந்து 11:45 இரவு. இருந்தாலும் மக்களே எதுவும் நினைக்காதீங்க, அவசரம் கருதி போட்டுறேன். ஏன்னா இவன் போய் அந்த இதில் போய் அதை அழிச்சு விட்டானா போச்சுல்ல. இவன் போட்டிருந்ததை அப்படியே விட்னஸ் அவங்களுக்கு போட்டால் தானே தெரியும். அதனால் போட்டிருக்கேங்க. நன்றிங்க. வருத்தம் என்னை சங்கடமாக நினைக்காதீங்க. இந்த ஃப்ராடு பயல்கள்லாம் இந்த தமிழ உலகத்துக்கு காமிக்கணுங்கிறக்கா போகிறேன். உனக்கெல்லாம் ஜோதிடமெல்லாம் அறிவே கிடையாது, சும்மா பேசிக்கிட்டு இருப்பானே தவிர ராஸ்கல்ஸ்.